நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, 6th ஃபர்ஸ்ட் டைம் சயின்ஸ்ல வந்து 4த் லெசன் தாவரங்கள் வாழும் உலகம். ஸோ அந்த லெசன்ல இருந்து ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோஸ் வந்து நம்ம அப்ஜெக்டிவ்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து குடுத்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா பார்ட் 2 வீடியோ சரிங்களா? இந்த கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, நமக்கு எஸ்ஐபிசி எக்ஸாம்ஸ்ல வந்து கண்டிப்பா வந்து யூஸ் ஆகும். டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து சயின்ஸ் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்ல. ஆனா நமக்கு எஸ்ஐபிசி எக்ஸாம்ஸ்க்கு வந்து கம்பல்சரியா வந்து சயின்ஸ்ல இருந்து பாதி பாதி கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். சரிங்களா? அதனால வந்து உங்களுக்காக வந்து நம்ம லைன் பை லைன் கொஸ்டின் எடுத்து நம்ம குடுத்துருக்கோம். ஸோ கண்டிப்பா வந்து அதெல்லாம் வந்து கரெக்ட்டா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ தான் வந்து நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்போர்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்க. சரி வாங்க இன்னைக்கு கொஸ்டின்ஸ் வந்து பார்ப்போம். பாருங்க. சரி வாழ்விடத்தில் காணப்படும் தாவரம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தேக்கு. அடுத்து பாருங்க நீரில் வாழும் அமோசோனிக்கா என்ற தாவரத்தின் இலைகள் டேஷ் மீட்டர் விட்டம் வரையிலும் வளரும். ஸோ 272வது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 3. அடுத்து பாருங்கள் ஆணிவேராக மாற்றம் அடைவது டேஷ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி முளைவேர். ஸோ அடுத்து பாருங்கள் கூற்று 1 பாருங்கள் வேர்கள் தாவரத்தை பூமியில் நிலை நிறுத்துகின்றன. ஸோ மண்ணை இறுக பற்றி கொள்ள உதவுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சில தாவரங்கள் தான் தயாரித்த உணவை தங்களின் வேர்களில் சேமிக்கின்றன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 274வது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ரெண்டுமே வந்து சரிதான். 2 கூற்றுமே வந்து சரிதான். ஸோ அடுத்து பாருங்கள் பாலிடத்தில் வளரும் தாவரம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 275வது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ப்ரையோஃபில்லம். ஸோ அடுத்து பாருங்கள் நீராவி போக்கு டேஷ் மூலம் நடைபெறுகிறது. ஸோ எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சது தான். 276வது வந்து சி ஸோ இலைத்துளையே வரும். ஸோ இலைத்துளை. ஸோ அடுத்து பாருங்கள் உருவித்தலை தாவரம் என்ன அப்படின்னு சொல்லி எக்ஸாம்பிள் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி நெல். அடுத்து பாருங்கள் போகன் வில்லியா ஒரு டேஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 278வது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ காகிதப்பூ. ஸோ போகன் வில்லியானா காகிதப்பூ. ஸோ அடுத்து பாருங்கள் மூடிய விதை தாவரம் ஸோ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 279க்கு வந்து சி மூடிய விதை தாவரங்களை வந்து ஆஞ்சியோஸ்பெர்ம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ திறந்த விதை தாவரங்களை வந்து ஜிம்னோஸ்பெர்ம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்கள் 280 வந்து கூற்றுகள் கொடுத்துருக்காங்க. கூற்று 1 சப்பாத்தி கள்ளி இலைகள் முட்களாக மாறியுள்ளன. அடுத்து பாருங்கள் சப்பாத்தி கள்ளியோட அறிவியல் பெயர் கொடுத்துருக்காங்களா? ஸோ ஓப்பன்ஷியா இது வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கூற்று 2 பாருங்கள் மல்லிகை ஒரு பின்னு கொடியாகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 280வது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஸோ ரெண்டுமே வந்து சரிதான். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள் இலையின் நுனிப்பகுதி மற்றும் விளம்புகள் முட்களாக மாறியுள்ள தாவரம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி அகேவ்னு வரணும். அதை மாற்றிக்கோங்க அகேவ். அடுத்து பாருங்கள் கங்கை நதியின் நீளம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஸோ 2525 கிலோமீட்டர். 25 ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அடுத்து பாருங்கள் பூமியின் மொத்த ஒளிச்சேர்க்கையில் சுமார் 40% டேஷ் வாழ் தாவரங்களில் நடைபெறுகிறது. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி கடல் வாழ் தாவரங்களில் தான் வந்து பூமியில் நடைபெற ஒளிச்சேர்க்கையில் 40% வந்து நடக்குது. ஸோ அடுத்து பாருங்கள் இலையில் உணவு சேமிக்கும் தாவரம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி முட்டைக்கோசு. அடுத்து பாருங்கள் பூமியில் மிகவும் வறண்ட பகுதி வந்து என்னன்னு சொல்லுவோம்? நம்ம பாலைவனம்னு சொல்லுவோமா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள் இலைத்துளைன்னு வரும். ஸோ இலைத்துளை வழியே டேஷ் நடைபெறுகிறது. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி நீராவி போக்கு. ஸோ அடுத்து பாருங்கள் விக்டோரியா அமோசானிக்கா என்ற தாவரத்தில் நன்கு வளர்ச்சி அடைந்த இலையின் மேற்பரப்பு டேஷ் கிலோகிராம் எடையையும் அதற்கு இணையான ஒருவரை தாங்கும் தன்மை கொண்டது. அந்த இலை பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். அது பார்த்திங்கன்னா எவ்வளோ கேஜி வரைக்கும் அந்த இலையில் வந்து ஒரு எடை தாங்கும்னு பார்த்தீங்கன்னா ஸோ 287வது கொஸ்டின் பாருங்கள் ஆப்ஷன் பி. ஸோ 45 கிலோ வரைக்கும் தாங்கும். அடுத்து பாருங்கள் நீரை தண்டில் சேமித்து வைக்கும் பாலை தாவரம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 288க்கு வந்து பி கள்ளி. ஸோ அடுத்து பாருங்கள் புவிப்பரப்பில் உள்ள கடல் நீரின் அளவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 289க்கு வந்து ஏ 70%. ஸோ அடுத்து பாருங்கள் கூற்று 1 ஆஞ்சியோஸ்பெர்ம் என்பவை மூடிய விதை தாவரங்கள். கூற்று 2 ஸோ ப்ரியோஃபில்லம் என்பது நீர் தாவரம். ஸோ 290க்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. கூற்று 1 சரி 2 வந்து தவறு.
அடுத்து பாருங்கள். ஸோ மருந்தாக பயன்படும் தாவரம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 291க்கு வந்து ஆப்ஷன் பி கீழா நெல்லி. ஸோ எதுக்குன்னு நமக்கு தெரியும், மஞ்சள் காமாலை. அடுத்து பாருங்கள். தாமரையின் டேஸில் உள்ள காற்று இடைவெளிகள் நீரில் மிதக்க உதவுகின்றன. 292வது பாருங்கள். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி மலைக்காம்பு. மலைக்காம்பு வராது. ஸோ இலைக்காம்பு. அடுத்து பாருங்கள். ஸோ கூற்று 1, வேரினால் உறிஞ்சப்பட்ட நீர் மற்றும் கனிமங்கள் தண்டின் வழியாக தாவரத்தின் மற்ற பாகங்களுக்கு கடத்தப்படுகிறது. ஸோ கூற்று 2, ஸோ இலையினால் தயாரிக்கப்பட்ட உணவு தண்டின் வழியாக தாவரத்தின் மற்ற பக்கங்களுக்கு கடத்தப்படுகின்றன. 293வது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி ரெண்டுமே வந்து சரிதான். ஸோ அவ்வளோதான். ஸோ அந்த லெசனில் இருந்த கொஷின்ஸ் வந்து ஸோ அவ்வளோதான். சரிங்களா? ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட், ஏதாச்சும் ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா வந்து நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ தான் வந்து நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.